அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி, அதாவது HTML அண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நேவிகேஷன் பாரை உருவாக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் என் கோட் எடிட்டர் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள என்னுடைய ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். எந்த ஃபோல்டர் நான் பண்ண போறேன் அப்படின்னா டெஸ்க்டாப்குள்ள சிஎஸ்எஸ் இன் 10 days அப்படின்ற ஃபோல்டரை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இதை நான் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு 10 daysல சிஎஸ்எஸ் முடிக்க போறோம்னு சொல்லியிருக்கோம். அதுல இன்னைக்கு டே 2. டே 2 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ண போறோம். இப்போ நான் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் day2.html போன வீடியோ சொன்ன மாதிரி தான் நாம HTML-க்குள்ளேயே சிஎஸ்எஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றதுதான். இப்போ ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி 1 பட்டனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு என்டர் தட்டினா அப்படின்னா எனக்கு HTML உடைய பேசிக் சிண்டெக்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த டைட்டில் பார்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைட்டில் கொடுக்க போறேன் css2.com css day2.com கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். S அழுத்திக்கிட்டு இப்பொழுது என்ன பண்ண போறோம்னா ரன் பண்ண போறோம். விண்டோ அழுத்தி பிடிச்சி END பட்டனை கிளிக் பண்றேன். மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். இதுல என்ன பண்றேன்னு சொன்னா டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு சிஎஸ்எஸ் இன் 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தான் நான் ஃபைலை சேவ் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டே 2ன்னு எனக்கு வருது. இது டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு குரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் day2.com அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஃபைல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய நேவிகேஷன் பார் உருவாக்க போறோம். நேவிகேஷன் பார்னா என்னங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வெப்சைட் காட்டுறேன் பாருங்க. aludainstitution.com. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹோம், அபவுட், இன்ஸ்டிடியூஷன், அட்மின், டொனேஷன், இதுதாங்க நேவிகேஷன் பார். இப்போ நம்ம வச்ச ஒரு எஃபெக்ட் கீழே வந்து அன்லைன் ஒன்று ஆகுது. அதே போல கலர் டெக்ஸ்டோட கலர் மாறுது பாருங்க. அதுல போய் கர்சரை வச்சோடனே எனக்கு டெக்ஸ்ட் கலர் மாறுது. இங்க டிராப் டவுன்லாம் வருது. இப்போ இதுதான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவான என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ண போறோம். ஒன்லி HTML இன் அண்ட் சிஎஸ்எஸ். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னுடைய விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த பாடி டேக்குள்ள போயிட்டு நான் பேக்ரவுண்ட் கலர், அதாவது பாடிக்கு ஸ்டைல் கால் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் கால் பண்ணி இந்த இன்டர்னல் அப்படின்ற ஒரு ஸ்டைல்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் ஸ்டைல் பண்ண போறேன். 3 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வீடியோல. இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன். இன்டர்னல் அப்படின்னா நான் இந்த டைட்டில் என்ன பண்ண போறேன் ஸ்டைல் கொடுக்க போறேன். எக்ஸ்டர்னல் அப்படின்னா HTML ஒரு பேஜ், சிஎஸ்எஸ் ஒரு பேஜ், ரெண்டு லிங்க் பண்றதா எக்ஸ்டர்னல். இன்லைன் அப்படின்னா HTML டேக்குள்ளேயே போயிட்டு நம்ம ஸ்டைல் பண்றதா இன்லைன். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் இந்த ஸ்டைலை ஓபன் பண்ணி ஸ்டைலை க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா HTML டேகை கால் பண்ணி ஒவ்வொரு டேகையும் கால் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். நான் பாடியை கால் பண்றேன். பாடியை கால் பண்ண அப்படின்னா ஒட்டுமொத்த பேஜும் அத மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. பேக்ரவுண்ட் கலர் நான் இப்போ பிளாக்னு கொடுக்குறேன். கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். என்னோட குரோம் ப்ரௌசர்ல போய் ரீஃப்ரெஷ் பண்றேன் இந்த பேஜை. இந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன ஆச்சு பாருங்க, பிளாக் கலர்ல வந்துருச்சு. இதே இந்த பாடிக்கு போயிட்டு நான் பேக்ரவுண்ட் கலருக்கு போல வேற ஏதாவது கலர் கொடுத்தா என்ன ஆகும், எனக்கு வேற கலர். நான் இப்போ ரெட்டு கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் S அழுத்திக்கிறேன். நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பேக்ரவுண்ட் கலர் ரெட்டா மாறிடுச்சு. இப்படி ஒட்டுமொத்த பேஜ் ஃபுல்லாவே எனக்கு மாறணும் அப்படின்னா நான் என்ன கண்டிப்பா என்ன பண்ணும், பாடிக்குள்ள போயிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒட்டுமொத்தமா மாறிடும். நான் பிளாக்கே வச்சுக்கிறேன். அதுதான் டீசெண்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் பிளாக் அப்படின்னு வச்சு ஓப்பன் பண்ண பாயிண்ட் பிராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் S சேவ் பண்ணிக்கிறேன். என் ப்ரௌசர்ல ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அழகா பேக்ரவுண்ட் கலர் பிளாக்ல மாறிடுச்சு. இப்போ நேவிகேஷன் உருவாக்க போறோம். நான் என்னுடைய HTML பேஜ் HTML வந்துட்டேன். பாடிக்குள்ள நான் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு உருவாக்குறேன். அதுக்குள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொரு லிஸ்டா உருவாக்க போறேன். LI ஆல்ரெடி இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம HTML 10 days சேலஞ்சில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்க ஒரு LIக்குள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் ஹோம் அப்படின்னு கிரியேட் பண்றேன். ஹோம், தென் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி ஆல்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி டவுன் ஏரோவை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு அதே மாதிரி இன்னொரு காப்பி கிடைக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹோம்னு வரல அபவுட் அப்படின்னு வைக்கிறேன். அடுத்து கீழே சர்வீஸ் அப்படின்னு வைக்கிறேன். அது கீழே டொனேஷன் அப்படின்னு வைக்கிறேன். கண்ட்ரோல் S அழுத்திக்கு சேவ் பண்ணிக்கிறேன். இப்பொழுது என்னுடைய குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இருக்கு, ஆனா விசிபிள் ஆகல. ஏன்னு சொல்லுங்க, டெக்ஸ்டோட கலரும் பிளாக், பேக்ரவுண்ட் கலரும் பிளாக், அதனால வியூ ஆகல. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாடியில போயிட்டு
நான் வெறும் கலர் கொடுக்குறேன். வெறும் கலர் கொடுத்தா என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமா நாம என்னெல்லாம் டெக்ஸ்ட் பண்றோமோ எல்லாமே என்ன ஆயிரும்? டெக்ஸ்டோட கலர் ஒயிட்னு மாறிடும். நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாறும். வெறும் கலர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர் மாறும். நான் பாடியில போயிட்டு கலர்னு கொடுத்துறேன், அந்த கலர் என்ன கலரோ அந்த கலர் தான் எல்லா பேஜ்லயும் வரப்போகுது. நான் சப்போஸ் இப்ப நான் கலர் மாத்தணும் அப்படின்னா பர்டிகுலர் அந்த டேகை மட்டும் கால் பண்ணி நான் கலர் மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, கலர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் கோலன் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஒயிட் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் அடிச்சு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாத்தீங்கன்னா எனக்கு அழகா என்ன தெரியுது? ஹோம், அபவுட், சர்வீஸ், டொனேஷன் இது வந்துருச்சு. இப்ப என்ன ஆகும்னா எனக்கு இந்த ஆர்டர்ல வரக்கூடாது. எப்படி வரணும்? எனக்கு இந்த ஆர்டர்ல வரணும், வெர்டிகலா இந்த ஆர்டர்ல எனக்கு வரணும். அப்ப என்ன ஆகணும்? இப்போ இப்படி இருக்கிறத பிளாக்கா இருக்கிறத எனக்கு நேரா இன்லைனா மாத்தணும். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாம் இந்த லிஸ்ட், ஹோம்ங்கிறது ஒரு லிஸ்ட், அபவுட்ங்கிறது லிஸ்ட், சர்வீஸுங்கிறது லிஸ்ட், டொனேஷன்ங்கிறது லிஸ்ட். இந்த லிஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த லிஸ்ட் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு? அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற டேக்குள்ள தான் ஒவ்வொரு லிஸ்ட் இருக்கு. நல்லா பாருங்க, கோடிங் ரொம்ப சிம்பிளுங்க, புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிம்பிள். பாருங்க, அன்ஆர்டர் லிஸ்டுக்குள்ள தான் எனக்கு எல்லா லிஸ்ட்டுமே இருக்கு. அப்படிதானே இல்லையா? அப்ப என்ன பண்றேன்? மறுபடியும் ஸ்டைல்குள்ள போயிடுறேன். போயிட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டை கால் பண்ணி அந்த டேகை கால் பண்ணி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன்? டிஸ்பிளே நான் என்ன பண்ணுவேன்? ஃபிளெக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஃபிளெக்ஸ் அப்படின்னா இன்லைன்ல மாறிடுங்க, நேர் கோட்ல எனக்கு வந்துடும். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். பாருங்க, எனக்கு நேர் கோட்ல வந்துருச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா ஹோமு, அபவுட், சர்வீஸ், டொனேஷன் இதெல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கு. இப்ப எனக்கு கேப் வரணும். இது ஒரு லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட், இப்ப இது ஒரு லிஸ்ட். அப்ப லிஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? கேப் வேணும். அப்ப இது என்ன சொல்லியிருக்கோம்? இது ஒட்னாப்ல இருக்கிறது மார்ஜின். என்ன சொல்லியிருக்கோம்? மார்ஜின். அப்ப மார்ஜின் லெஃப்ட் சைடுல இருந்து எனக்கு தள்ளணும். இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு, இது மேல வந்து அப்பரு, இது டவுனு, இது வந்து பாட்டம் டவுனு. அப்ப என்ன பண்ண போறோம்? மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து எது தள்ளி போகணும்? லிஸ்ட் தள்ளி போகணும். அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டைல் பாட்டுக்குள்ள போய்க்கிறேன். மறுபடியும் லிஸ்ட்டை நான் கால் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மார்ஜின் உங்களுக்கு புரியாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம இருப்பீங்க. HTML 10 days வீடியோ கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். புரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து எனக்கு ஒரு 200 பிக்சல் எனக்கு தள்ளி போகணும். லெஃப்ட்ல இருந்து மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல் தள்ளி போகணும் அப்படின்னு லிஸ்ட்டுக்கு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இது மார்ஜினோட லெஃப்ட் 200 பிக்சல் தள்ளி போகணும். பாருங்க, ஒவ்வொரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். லிஸ்ட் கால் பண்ணா ஒவ்வொரு லிஸ்டும் தள்ளி போகும். கண்ட்ரோல் எஸ் எழுத்து சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, அழகா எனக்கு இங்க இருந்து 200 பிக்சல், இங்க இருந்து 200 பிக்சல், இங்க இருந்து 200 பிக்சல், இங்க இருந்து 200 பிக்சல் தள்ளி போயிச்சா? ரொம்ப சிம்பிள்ங்க கோடிங். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து மாத்த போறேங்க. எனக்கு பிளாக் ஓகேவா? அப்ப நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் அக்வா வைக்கப்படான்னு இருக்கேன். இந்த லிஸ்ட்டுக்கு இந்த நேவிகேஷன் பாருக்கு, இங்க நேவிகேஷன் பாருக்கு ஒயிட் தான் இருக்கு. ஆனா நாம இங்க என்ன பண்ண போறோம்? அக்வா மாத்துறேன் பேக்ரவுண்ட் கலர். என்னங்க பண்ணலாம்? நீங்களே யோசிங்க பார்ப்போம். இந்த லிஸ்ட் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு? அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள தான் இந்த எல்லா லிஸ்ட் இருக்கு. அப்ப அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் அக்வா மாத்திரம் என்ன ஆகும்? லிஸ்ட்டும் சேர்ந்து மாறிடும். இப்ப என்ன பண்றேன்? நான் அன்ஆர்டர் லிஸ்ட்ல ஏற்கனவே ஓப்பன் டேக் கால் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் பண்ணிருக்கேன். அதுக்குள்ளே போய் என்டர் தட்டிக்கிட்டு பேக்ரவுண்ட் கலர் நான் அக்வா அப்படின்னு வச்சு கண்ட்ரோல் எஸ் எழுத்திக்கிறேன். எஸ் எழுத்திக்கிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்களா, எனக்கு அழகா பேக்ரவுண்ட் கலர் அழகா வந்துருச்சு. இப்ப பாருங்க, இப்ப நீங்க தான் யோசிக்கணும். நான் ஏன்னா HTML உடைய 10 days வீடியோல டே 7 நினைக்கிறேன், ஐ திங்க் டே 7ல உங்களுக்கு பேடிங், மார்ஜின் இது ரெண்டுமே நடத்திருக்கேன். பேடிங், மார்ஜின், பேக்ரவுண்ட் கலர் இந்த 3 டாபிக் நடத்திருக்கேன். பேடிங் அப்படின்னா இப்ப இது ஒரு பாக்ஸ் ஆயிருச்சு. பாருங்க, மேல ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, சைட்ல ஒரு கோடு வந்திருக்கு, இங்கிட்ட ஒரு கோடு வந்திருக்கு. இப்ப இது பாக்ஸ் ஆயிருச்சு. இப்ப இந்த பாக்ஸ் எனக்கு பெருசா பாருங்க, ஒட்டி ஒட்டி இருக்கு. இப்ப எனக்கு பெருசாகணும். இப்ப இந்த லிஸ்ட்டுக்குள்ளதான் லிஸ்ட் தானே செய்யணும், எனக்கு விரியணும். அப்ப லிஸ்ட்டுக்கு போய் நான் பேடிங் கொடுக்குறேன். லிஸ்ட்டுக்கு போய் நான் பேடிங் அப்படின்னு கொடுத்துட்டு பேடிங் வந்து ஒரு 40 பிக்சல் அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் எஸ் எடுத்துக்கிறேன், சேவ் பண்றேன், தென் ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு பேடிங் பாருங்க, மேல இருந்து ஒரு 40 பிக்சல், கீழே இருந்து ஒரு 40 பிக்சல், இங்க இருந்து ஒரு 40 பிக்சல், எல்லா லிஸ்டும் 40 பிக்சல் எனக்கு ஆயிடுச்சு, விரிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ கலர் அழகாயிருச்சு. ஆனா பாருங்க, டெக்ஸ்டோட கலர் என்னவா இருக்குங்க? ஒயிட்டா இருக்கு. எனக்கு எடுக்கல. அதாவது பேக்ரவுண்ட் கலர் அக்குவாக்கும் இந்த டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டுக்கும் எனக்கு எடுக்கல. என்ன கலர் வச்சு எடுக்கும்? பிளாக் கலர் வச்சு எடுக்கும். இப்ப என்ன பண்ற அப்படின்னா லிஸ்ட் தான் இது ஒரு லிஸ்ட்,
இது ஒரு லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட். அப்ப லிஸ்ட் நான் கால் பண்ணி லிஸ்ட்டுக்கு நான் வெறும் கலர் கொடுத்தா என்ன ஆகும்? டெக்ஸ்டர் கலர் மாறும். ஆல்ரெடி லிஸ்ட் கால் பண்ணிருக்கேன். அதுல போயிட்டு கலர் அப்படின்னு அடிச்சு பிளாக் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் போடுறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்ப குரோம் ப்ரௌசர்ல போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அழகா மாறிடுச்சுங்க. கோடிங் ரொம்ப சிம்பிளுங்க. இன்னும் அடுத்த விஷயத்த பாருங்க. இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு பாருங்க. இந்த புள்ளி டாட்டுங்கிறது ஒரு ஸ்டைல். இது ஒரு டாட்டு, இங்க ஒரு டாட்டு, இங்க ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு. என்ன ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு? புள்ளி டாட்டுங்கிற ஸ்டைல வந்து அப்ளை ஆயிருக்கு. லிஸ்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு. என்ன வார்த்தைங்க பயன்படுத்துறேன்? லிஸ்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கு. இதே வார்த்தை நோட் பண்ணுங்க. இப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த லிஸ்ட் ஸ்டைல் எனக்கு அப்ளை ஆயிருக்கு. ஆனா நன்னு கொடுத்துறேன். லிஸ்ட் ஸ்டைல் நன்னு எனக்கு வேண்டாம். நன்னு அப்படின்னா வேண்டாம், எனக்கு ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறேன். லிஸ்ட் ஸ்டைல் நன் போயிடுச்சு பாருங்க. எனக்கு என்னாச்சு? லிஸ்ட் ஸ்டைலு நன் ஆயிருச்சு. அப்போ எனக்கு அந்த புள்ளி வரல. இப்போ எனக்கு ரீசெண்டா இருக்குங்க. இப்போ எனக்கு ரீசெண்டா இருக்கு. இப்ப பாருங்க, போய் வச்ச உடனே எனக்கு டெக்ஸ்டோட கலர் மாறுது. என்னங்க? டெக்ஸ்டோட கலர் மாறுது. இப்ப நான் போய் வச்சா எனக்கு எந்த ஒரு கலரும் மாறல. நான் போய் வச்சா எனக்கு எந்த ஒரு கலரும் மாறல. அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. எதோட கலருங்க உங்களுக்கு மாறணும்? ஹேவர் போய் டச் பண்றது பேரு ஹேவர்னு சொல்லுவாங்க. போய் கிளிக் பண்ற பாத்தீங்களா, தொடுற பாத்தீங்களா, அது பேர் ஹேவர்னு சொல்லுவாங்க. இது தொட்டா என்ன ஆகுதுங்க? எனக்கு டெக்ஸ்டோட கலர் மாறணும். எது மாறணும்? லிஸ்ட போய் நான் தொட்டேன்னா எனக்கு டெக்ஸ்டோட கலர் மாறணும். அப்ப என்ன பண்றேன்? ரொம்ப சிம்பிள். அப்படியே என் கோடிங்க்கு வாங்க. நான் போயிடுறேன். நான் போய் எல்ஐ லிஸ்ட தொட்டனா கோலன் கொடுத்துட்டு ஹேவர் அதை நான் தொட்டேன் அப்படின்னு சொன்னா ஓபன் அண்ட் க்ளோஸ். எனக்கு கலர் வெறும் கலர் கொடுத்தா என்ன ஆகும்? டெக்ஸ்டோட கலர் மாறும். கலர் வந்து எனக்கு ரெட்டா மாறணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். நல்லா கவனிங்க. எல்ஐ போய் நான் தொடும்பொழுது, அந்த லிஸ்ட்டை போய் நான் தொடும் பொழுது, அந்த ஹேவர் பண்ணும் பொழுது எனக்கு கலர் ரெட்டா மாறும்னு சொல்லிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போய் நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, நான் போய் தொடுறேன், ரெட்டா மாறிடுச்சு. போய் தொடுறேன், ரெட்டா மாறிடுச்சு. போய் தொடுறேன், ரெட்டா மாறிடுச்சு. போய் தொடுறேன், ரெட்டா மாறிடுச்சு. புரியுதாங்க உங்களுக்கு? அவ்வளவுதாங்க கோடிங். ஆனா தொட்டா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாகணும். டெக்ஸ்டோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்குல்ல, சைஸ் எனக்கு என்ன ஆகணும்? பெருசா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். லிஸ்ட் ஹேவர்ல போய் ஃபான் சைஸ் இங்கிலீஷ் பண்ண ஃபான் சைஸ் ஒரு 20 பிக்சல் அப்படின்னு வைக்கிறேன். நல்லா ஒரு ட்ரிக் சொல்லி தர பாருங்க. சிஎஸ்எஸ் ஒரு ட்ரிக் இருக்குங்க. 3 வேர்டு உங்களுக்கு வருது. பாருங்க, ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல் அப்படின்னு வருதுன்னா 3 வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு முடிஞ்சனே ஐஃபன் போடுங்க, 2வது வேர்டு முடிஞ்சனே கோலன் போடுங்க, 3வது வேர்டு முடிஞ்சனே செமிகோலன் போட்டுருங்க. சப்போஸ் 2 வேர்டு தான் எனக்கு வருது. இப்போ டிஸ்பிளே பிளக்ஸ், டிஸ்பிளேங்கிறது ஒரு வேர்டு, பிளக்ஸ்ங்கிறது ஒரு வேர்டு. அப்ப 2 வேர்டு வருதுன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு முடிஞ்சோடனே நீங்க கோலன் போட்டுருங்க. இதுக்கு பேர் கோலன். செகண்ட் வேர்டு முடிஞ்சோடனே செமிகோலன் போட்டுருங்க. இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க மேல அனாலிசிஸ்க்கு டிஸ்பிளே பிளக்ஸ். டிஸ்பிளேங்கிறது ஒரு வேர்டு, பிளக்ஸ்ங்கிறது ஒரு வேர்டு. அப்ப 2 வேர்டு தான். அப்ப ஃபர்ஸ்ட் வேர்டு முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணிக்கிறேன்? கோலன் போட்டுக்கிறேன். 2வது வேர்டு முடிஞ்சோடனே செமிகோலன் போட்டுக்கிறேன். ஆனா இங்க பாருங்க, ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல், ஃபாண்ட்டுக்கு அப்புறம் ஐஃபன், சைஸுக்கு அப்புறம் கோலன், 20 பிக்சலுக்கு அப்புறம் செமிகோலன். ரொம்ப சிம்பிள்ங்க கோடிங். கண்ட்ரோல் சேவ் பண்ணிக்கிறேன். நான் போய் என் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன். நான் போய் வச்ச உடனே எனக்கு கலர் பாருங்க மாறுதா? கலரும் மாறுது. டெக்ஸ்டோட சைஸ் பாருங்க. இப்ப டவுன்லோட் சின்னதா இருக்கா? வச்சோனே பாருங்க பெருசா மாறுது. வச்சோனே பெருசா மாறுது. வச்சோனே பெருசா மாறுது. வச்சோனே பெருசா மாறுது. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி நேவிகேஷன் பார நாம அழகா கிரியேட் பண்ணி வச்சு. ஆனா பாருங்க, போய் வச்ச உடனே எனக்கு வேகமா மாறுதுங்க. அசிங்கமா இருக்காது, வேகமா மாறுது. இதுக்கு பேர் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. டிரான்சிஷன். டிரான்சிஷன் எதுக்குங்க மாறுது? லிஸ்ட்டுக்கு. லிஸ்ட்டை போய் நான் வச்ச உடனே டிரான்சிஷன் எனக்கு ஸ்லோவா மாறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லிஸ்ட்டுக்குள்ள போயிடுறேங்க. லிஸ்ட் இது அட்வான்ஸுங்க. ஆனாலும் இந்த டாபிக்ல தான் சொல்லி கொடுத்துறேன். டிரான்சிஷன். டிரான்சிஷன் அப்படின்னா நான் போய் இந்த ஹேவர் பண்ற பாருங்க, தொடுற பாருங்க, அப்போ கொஞ்சம் ஸ்லோவா கிடைக்கும். டிரான்சிஷன் ஆல் 2 செகண்ட் அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். ஆல் அப்படின்னா எல்லாத்துக்குமே லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா லிஸ்ட்டுக்குமே கொண்டு போய் நான் வச்சேன் அப்படின்னா 2 செகண்ட் கழிச்சு தான் அப்படியே மெதுவா 2 செகண்ட் மாறும். உடனே மாறாம 2 செகண்ட் மாறும். பாருங்க, ரீஃப்ரெஷ் பண்றேன், உங்களுக்கு புரியும். பாத்தீங்களா? மெதுவா மாறுது. தெரியுதுங்களாங்க உங்க டிரான்சிஷன்? பாருங்க, மெதுவா மாறுது. பாருங்க, மெதுவா மாறுது. இப்ப என்ன பண்றேன்? 2 செகண்ட நான் 1 செகண்டா மாத்துறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். பாருங்க, மாறுது தாங்க. இப்ப பாருங்க, அழகா இருக்கு. இது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிவா இருக்கு. பாத்தீங்களாங்க? அதே நான் டிரான்ஸ்லேட் எடுத்தோம்னா டக்கு டக்குன்னு மாறி மாறி போகும், நமக்கு நல்லா இருக்காது. இப்ப பாருங்க, ஒரு ரெஸ்பான்சிவா இருக்கு. இந்த மாதிரி தாங்க
நாம நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ண போறோம். எனவே இப்படி யூஸ்ஃபுல்லான வீடியோ போறக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கோடிங் கத்துக்க நினைக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.